இது வந்து நம்ம சைட்டினுடைய இன்றைக்குள்ள கண்டிஷன். இது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த இடத்துல வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து நார்த் சைடில் உள்ள ஃப்ரெஞ்சு விண்டோ. இது இந்த இடம் 2/6 வரும். இந்த இடம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது தலைவாசல் வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னாக்கா தலைவாசல் வந்து கிழக்கு பகுதியில் வந்து ஒட்டி வரணும். அதாவது வடக்கு பார்த்த மனையாக இருந்தால் என்ன பண்ணணும்னா கிழக்கு பகுதி வந்து நமக்கு வந்து ஒட்டி வரணும். அப்போ அது மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த காலத்தில் வந்து ஒரு இந்த சைடில் வந்து ஒரு பில்லர் வரும். அந்த 9 இன்ச் பை 9 இன்ச் பில்லர் வரும். அந்த பில்லர் எதுக்கு அப்படின்னாக்கா அந்த டோர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த தலைவாசலில் வந்து அந்த மெயின் டோர் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அதோட கிளாம்ப் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அப்போ தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும் கிளாம்புக்காக. அந்த பில்லர் கூட நம்ம வந்து இப்போ போட போகிறதில்ல. அது வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த கிளாம்பு எந்த இடத்துல வருதோ அப்போ அந்த நேரத்தில் போட்டு அந்த கட்டு வேலையை போட்டு கிளாம்பெல்லாம் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஒன்று. அடுத்து வந்து இப்போ வந்து இந்த இடம் வந்து ஈஸ்ட் சைடு வந்து இந்த ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு 3 ஃபீட் இருக்கும். இப்போ இந்த தலைவாசல் அந்த டோர் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த செவரில் வந்து சாஞ்சிட்ருக்கோம். இந்த இடத்துல சாஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த விண்டோ வந்து நமக்கு வந்து எனி டைம் 24/7 வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஃப்ரெஞ்சு விண்டோ 2/6 வந்து 2 விண்டோ கொடுத்துருக்குறோம். 2 விண்டோ கொடுத்துருக்குறோம். இது வந்து ஈஸ்ட் சைடு கொடுத்துருக்குறோம். இது வந்து நார்த் சைடு கொடுத்துருக்குறோம். இது மாதிரி 2 விண்டோ வந்துடும். சரியா? ஆமாம். அவர் வந்து பவுல் ஜோசப் நம்ம சூப்பர்வைசர் சார். அவர் பவுல் ஜோசப். அடுத்து வந்து நம்ம வந்து கட்டு வேலை போடுறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து ஒரு சில் லெவலில் வந்து நம்ம வந்து இது மாதிரி வந்து சில் பீம் கொடுக்கணும். சில் ஸ்லாப் வந்து இதேமாதிரி ஒரு என்ன பண்ணால் ஒரு மினிமம் வந்து ஒரு 8 mm ராடாவது கொடுக்கணும். 8 mm ராடு வந்து த்ரூ அவுட்டாக கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த குறுக்கு பீஸ் வந்து இதேமாரி கொடுத்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பக்காவாக கட்டின இது ஆட்டினா கூட அசையக்கூடாது. அது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும். இதுமாதிரி த்ரூட்டாக ஃபுல்லாகவே கொடுக்கணும். எங்கெல்லாம் வால் இருக்கோ அப்போ வந்து அந்த பழைய சவராக இருந்தாலும் சரி புது சவராக இருந்தாலும் சரி அந்த ஒவ்வொரு காலத்துலேயும் லிங்க் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே கொடுக்கணும். இப்போ இது வந்து நமக்கு வந்து ஹால் வந்து ஒரு 10க்கு 25 அடியிலேருந்து நான் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பழைய பில்டிங் இருந்தது. இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணதுனால நம்ம வந்து இப்படி தான் பண்ண முடியுது. ஏன்னா பில்லர் வந்து அது மாதிரி தான் நமக்கு சென்டர் பில்லர்லாம் அது மாதிரி வருது. அதனால் நம்ம இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கோம். இப்போ சில் லெவல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சில் லெவல் ஆகிடுச்சு. சில் லெவல் நம்ம வந்து கட்டு வேலை முடியுது. அடுத்து நம்ம இப்போது தலைவாசல்லேருந்து நம்ம இப்போ இந்த வழியாக இப்போ நம்ம இப்போ உள்ளே வரோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு ரைட் சைடு போகும்போது இங்கே இது ஒரு பெட்ரூம். இது வந்து பார்த்திங்கனாக்கா சில்ட்ரன்ஸுக்கு ஒரு பெட்ரூம்.